ஏமா, எல்லாரும் கொஞ்சம் உள்ள நகர்ந்து போங்க, வழியில நிக்காதீங்க. கண்டக்டர் கத்த மெதுவாக கூட்டம் உள்ளே நகர்ந்தது. கண்டக்டர் உள்ளே வாமா என்று அழைக்க, அங்கு நீளமான முடி, காதோரத்தில் ஒற்றை ரோஜா, மெல்லிய ஷாலை பின் செய்து மஞ்சள் சுடிதாரில் அழகாக நின்று கொண்டிருந்தாள் மலர். வாமா, கண்டக்டர் அவளை அழைக்க தன் 3வது காலை எடுத்து படியின் மீது வைத்தாள். என்ன 3வது காலா என்று நீங்கள் யோசிப்பது புரிகிறது. ஆம், அவளுக்கு சிறு வயதிலிருந்தே அவளது ஒரு கால் சிறியது, வளர்ச்சி இல்லை, ஊனமாகிவிட்டது. இதுவரையிலும் ஒரு ஸ்டிக் தான் அவளுக்கு கை கொடுக்கிறது, சாரி, காலாக இருக்கிறது. கண்டக்டர் உதவியுடன் உள்ளே ஏறி பஸ்ஸின் முன் சீட்டில் அமர்ந்தாள் மலர். பஸ் புறப்பட்டது. அடுத்தடுத்த ஸ்டாப்பில் நின்று நின்று போக, இதோ தற்போது அது இந்து கல்லூரியின் முன் நின்றது. மலர் படிக்கும் காலேஜ் இதுதான். அங்கு மெதுவாக மலர் இறங்கியதும் அங்கிருந்து பஸ் மீண்டும் தன் பயணத்தை தொடங்கியது. அந்த காலேஜ் வாசலில் ஒரு டீ கடை, ரொம்ப வருஷமா அந்த கடை அங்குதான் இருக்கிறது. வருடங்கள் மாற மாற அந்த டீ கடை பெஞ்சில் அமரும் மாணவர்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். இதோ தற்போது அந்த டீ கடை பெஞ்சில் சில மாணவர்கள் அமர்ந்திருக்க, அவர்களுக்கு நடுவில் மெலிந்த உயரமான தோற்றம், இளஞ்சிவப்பு நிறம், காந்த கண்கள், பார்ப்பவரை மயக்கும் அழகான முகம், உதட்டில் எப்பொழுதும் புன்னகையுடன் இருக்கும் ஒரு இளைஞன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். ஆம், அவன் பெயர் நந்தகோபாலன். இது அவனின் இறுதி ஆண்டு ஆர்ட்ஸ் குரூப். அவன் இப்பொழுது அந்த டீ கடை பெஞ்சில் அமர்ந்து காத்து கொண்டிருப்பது மலருக்காகத்தான். அவளின் வருகைக்காக வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறான். இதோ லேசான இதமான தென்றல் காற்று அவன் மீது வீச, அந்த காற்று வரும் திசையை நோக்கி பார்க்கிறான். தூரத்தில் மெதுவாக நடந்து வருகிறாள் மலர். அவளை பார்த்தவுடன் அவன் முகம் மலர்கிறது. உடனே சட்டென எழுந்து அந்த டீ கடைக்காரரிடம், அண்ணா போடுங்க என்று சொல்ல, இதோ இசைக்கிறது. மலரே ஒரு வார்த்தை பேசு, இப்படிக்கு பூங்காற்று, காற்று வந்து காது கடித்தும் இன்னும் என்ன மௌனமோ, மோதி வந்து முத்தம் இட்டால் மௌனம் தீருமோ, அச்சம் தான் உன்னாடையோ, வெட்கம் தான் முந்தானையோ, மௌனம் தான் உன் வேலியோ, பின் போவே வா 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 வா. டீ கடையில் பாடல் பாடிக்கொண்டிருக்க, அதை சற்றும் கவனிக்காமல் நேராக காலேஜை பார்த்து நடந்தாள் மலர். அவள் கண்கள் மட்டும்தான் இந்த பக்கம் பார்க்கவில்லை என்பதை அறிவான் நந்து. அவள் காலேஜின் உள்ளே செல்வதை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான் நந்து. இதோ மலரின் தோழி சுவாதி எதிரே ஓடி வந்து, ஹாய் மலர், என்னடி டீ கடையில் பாட்டு எல்லாம் பலமா இருக்கு? அது எப்படிடி? எனக்கு ஒன்னும் புரியல. இவனுங்க தினமும் ஒரு மலர் பாட்டை போட்டு விடுறானுங்கன்னு தெரியல. சினிமால இத்தனை மலர் பாட்டா இருக்கு, எனக்கு இப்பதாண்டி தெரியுது என்று அவளை கிண்டல் அடிக்க, ஏய் சும்மா இருடி என்று மலர் அவளை கத்தினாள். இப்ப எதுக்கடி என்ன கத்துற? அவனும் எத்தனை நாளைக்குத்தான் இப்படி பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பான்? அவன் மனசுல என்ன இருக்கு உனக்கு புரியலையா என்று சுவாதி கேட்க, ஏய் சுவாதி, அதெல்லாம் உனக்கு ஒன்னும் புரியாது, நீ கம்முன்னு வா என்று மலர் சொன்னவுடன் சுவாதிக்கு கோபம் வந்தது. எனக்கு இப்ப ஒன்னு சொல்லு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அத முதல்ல சொல்லு. ஆமா, இப்ப ஒருத்தரை பிடிக்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன் பாரு. மலர் சொன்னதும் சுவாதி, ஏண்டி அதுக்குன்னு நீ இப்படியே இருந்து விடுவியா? உனக்கு ஒரு கல்யாணம் உங்க வீட்டுல பண்ண மாட்டாங்களா? இப்ப நீ என்னத்தான் சொல்ல வர? ஏய், அவனுக்கு என் மேல இருக்கிறது காதல் இல்லடி, சிம்பத்தி, அத புரிஞ்சுக்க. மலர் சொல்ல சுவாதிக்கு இன்னும் கோபம் வந்தது. என்னடி சொல்ற நீ? என்ன அவன் மனசுல புகுந்து பாத்தியா? அவன் உன்னை பரிதாபமா பாக்குறத? சுவாதி கோபமாய் கேட்க, ஏய் உனக்கு புரியாது. ஒருவேளை நான் நொண்டியா இல்லைன்னா அவனுக்கு என் மேல இப்படி ஒரு உணர்வு வந்திருக்காது. என்னை யாரும் இப்படி பரிதாபமா பார்த்தா எனக்கு பிடிக்காது. மலர் சொன்னதும் சுவாதிக்கு எரிச்சல் வந்தது. ஏண்டி, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன்? இந்த காலேஜில் எல்லாரும் உன்னை பரிதாபமா தான் பாக்குறாங்க. ஏன்
உன் அப்பா அம்மா கூட தான் உன்னை பரிதாபமா பாக்கறாங்க. அதுக்குன்னு அவங்களையும் உனக்கு பிடிக்காதா? சுவாதி கேட்க, மலர், ஏண்டி நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா வரியா? அது வேற இது வேற, உனக்கு சொன்னா புரியாது. என்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் நிலைமையில் இருந்து பார்த்தாதான் என்னோட வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியும். காலேஜுக்கு டைம் ஆகுது, நீ உள்ளே வா என்று சுவாதியின் கையை பிடித்து உள்ளே கிளாஸ் ரூமில் நுழைய பின்னாடியே நந்துவும் வந்து நுழைந்தான். ஆம், நந்துவும் அதே வகுப்பில்தான் படிக்கிறான். கடைசி பெஞ்சில் போய் நந்து அமர்ந்தான். ஏனென்றால் அப்போதுதானே மலரை பார்த்து கொண்டே இருக்க முடியும். ஆசிரியர்கள் பாடங்களை எடுக்க நந்துவின் பார்வை மட்டும் மலரிடமே இருந்தன. இதோ காலேஜ் முடிந்து அனைவரும் வீட்டுக்கு புறப்பட மலர் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்தாள். அங்கு வந்து ஓரமாக நின்றான் நந்து. என்ன நந்து, இந்த பக்கம் என்று சுவாதி கேட்க, சும்மாதான்ப்பா. ஏன், உன்கிட்ட தான் பைக் இருக்கே, அப்புறம் என்ன? சுவாதி கேட்டதும், அது வர வர பெட்ரோல் விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு, எனக்கு கட்டுப்படி ஆகல, அதான் நானும் இனிமேல் பஸ்ஸிலே வரலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான் நந்து. யாருக்கு? உனக்கு. உனக்கு கட்டுப்படி ஆகல, அது சரி, நல்ல முடிவுதான் என்று மலரை ஓரக்கண்ணால் பார்த்து சிரித்தாள் சுவாதி. ஏண்டி நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? சுவாதியிடம் மலர் கத்த, உடனே நந்து, என்ன சுவாதி, உங்க ஃப்ரெண்டு ரொம்ப சூடா இருக்காங்க போல, ஜில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்களா கேளு என்றதும் மலர் கோபமாய் நந்துவை பார்த்து முறைக்க, உடனே நந்து இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பரவாயில்ல சுவாதி, இப்படியாவது அவங்க கண் பார்வை என் மேல படுதே, எனக்கு இதுவே போதும் என்றான் நந்து. உடனே மலர் சட்டென தன் பார்வையை மாற்ற, எப்பா, உங்க பஞ்சாயத்துக்கு நான் வரல, என்னை ஆளை விடுங்க சாமி என்று சுவாதி திரும்பி நின்று கொண்டாள். சிறிது நேரத்தில் பஸ் வந்தது. உடனே பஸ்ஸில் சுவாதி முன்னே ஏறி பின்னாடி ஏறும் மலரின் கை பிடித்து மெதுவாக தூக்கிவிட மலர் சற்றே தடுமாறி பின்னே கீழே விழ வந்தாள். உடனே நந்து ஓடி வந்து அவளை பின்புறமாக பிடித்து கொண்டான். ஏய், புடி புடி, விட்டுவிடாதே நந்து, கெட்டியாக புடி என்று சுவாதி சொல்ல, அது எப்படி விட்டு விடுவேன், காலம் முழுவதும் கைவிட மாட்டேன் என்று நந்து சொன்னவுடன் மலர் அவளை முறைத்து கொண்டு உள்ளே ஏறினாள். உள்ளே சென்று வழக்கம் போல் மலர் முன் சீட்டில் அமர்ந்து கொள்ள சுவாதியும் அவள் பக்கத்தில் அமர்ந்தாள். சீட்டுகள் காலியாக இருந்தும் நந்தகோபாலன் மலரின் எதிரே நின்று கொண்டு வந்தான். என்ன நந்து, அதான் சீட்டுங்க நிறைய காலியாயிருக்கே, உட்கார்றது என்று சுவாதி சொல்ல, இல்ல சுவாதி, எனக்கு இப்படித்தான் வசதியாயிருக்கு, நான் உட்காரவில்லை என்றான் நந்து. அது சரி, நடத்து நடத்து என்று மீண்டும் மலரை ஓரப்பார்வை பார்த்து நக்கலடித்தாள் சுவாதி. மலர் அவளை முறைத்து கொண்டு, சும்மா வாயை மூடிட்டு வரியா என்றாள். பஸ் புறப்பட்டு ஒவ்வொரு ஸ்டாப்பாக நிற்க கூட்டம் அதிகமானது. உடனே நந்து சுவாதியை பார்த்து, என்ன சுவாதி, எவ்வளவு கூட்டமா இருக்கு, தினமும் இந்த கூட்டத்தில் எப்படி போயிட்டு வரீங்க என்றதும், ஏன், நீ ஒரு பஸ் வாங்கி விடுறது என்றாள் சுவாதி. நீ உம்முன்னு சொல்லு, இப்பவே ஒரு காரு உன் வீட்டு வாசல் முன்னாடி நிற்கும் என்றான் நந்து. எப்பா சாமி, நான் சும்மா தான் சொன்னேன், நீ செஞ்சாலும் செய்வ என்று மலரை ஓரப்பார்வை பார்த்தாள் சுவாதி. உடனே மலர், ஏய் சுவாதி, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வர போறியா, இல்ல நான் பஸ்ஸை விட்டு இறங்கட்டுமா அப்படின்னு கத்த, ஏம்மா, உங்க கதைக்கே நான் வரல, நான் வாயை மூடிட்டு வரேன் அப்படின்னு சுவாதி அமைதியாகினாள். இதோ மலர் இறங்கும் ஸ்டாப் வந்து விட்டது. சுவாதி முதலில் இறங்கி மலர் இறங்கும் போது அவளுக்கு கை கொடுத்து உதவ பின்னாடியே நந்துவும் வருவதை பார்த்த மலர் கோபமாய், கண்டக்டர் அண்ணா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று கூப்பிட கண்டக்டர் வந்து அவளை பிடித்து மெதுவாக இறக்கிவிட்டார். நந்துவிற்கு கஷ்டமாகி போனது. உடனே சுவாதி மலரை பார்த்து முறைத்தாள். அவர்களை இறக்கிவிட்டு பஸ் மீண்டும் புறப்பட்டது. இப்படியே இவர்களின் மூவரின் பயணமும் தினமும் தொடர்ந்தது. மலரின் மனம் மட்டும் மாறாமலே இருந்தது. இதோ வந்துவிட்டது கல்லூரியின் கடைசி நாள். அனைவரும் ஒருவரை ஒருவர் பிரியும் சோகத்தில் இருந்தனர். கல்லூரி முழுவதும் நண்பர்கள் கூட்டம். அவர்கள் அன்பை கடைசியாக பரிமாறிக் கொண்டிருந்தனர். சுவாதி வந்து நந்துவிடம், நந்து, நீயும் தான் 3 வருஷமா அவ பின்னாடி சுத்தி பார்த்த, அவ மனசு மாறல, இனியும் மாற போறதில்ல, நீ அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்காம உன் மனச மாத்திக்கடா என்று சொல்ல,
அது முடியுமா தெரியல சுவாதி என்றான் நந்து. எங்களை எல்லாம் மறந்துட மாட்டல்ல அப்படின்னு சுவாதி கேட்க, அது எப்படி சுவாதி மறக்க முடியும்? மறக்கக்கூடிய வழியவா மலர் கொடுத்து இருக்கா? அவளை பார்க்காம இனி நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று நந்து கண் கலங்க, டேய் என்னடா இது சின்ன புள்ள மாதிரி அழுவுற? அவ கடக்கறா விடுடா. அவ கொடுத்து வச்சது அவ்வளவு தான். உன்னை கட்டிக்க அவளுக்கு கொடுத்து வைக்கல. நீ அவளை மறந்துட்டு வேற வேலைய பாரு நந்து என்று சுவாதி சொன்னதும், சுவாதி என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன், அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி பேசு. அப்படியே மலரை பத்தி ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லு சுவாதி என்றான் நந்து. அதான பார்த்தேன், நீ கூட என் மேல இருக்கிற பாசத்துல தான் சொல்றியோன்னு நினைச்சேன். மலரை பத்தி சொல்றதுக்கு தானா என்று முகம் சொலித்தாள் சுவாதி. ஏய் என்ன சுவாதி, நீ கூட என்னைய புரிஞ்சிக்கல. என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத 2 பெண்கள் நீயும் மலரும் தான் என்றதும் நந்துவை பார்த்து, போதும் போதும், பெரிய ஐச தூக்கி என் தலையில வைக்காத என்று சுவாதி கிண்டலடித்தாள். சரி நான் வரேன் என்று அங்கிருந்து கிளம்பினாள். ஏய் சுவாதி, அப்படியே இருக்காத, அப்பப்போ ஃபோன் பண்ணி அவளை பத்தின தகவலை சொல்லு என்றதும் சரி என்று தலையாட்டி விட்டு நம்பரை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றாள் சுவாதி. மலர் பஸ்ஸுக்காக ஸ்டாப்பில் வெயிட் பண்ணி கொண்டிருந்தாள். அங்கு வந்து நின்ற நந்தகோபாலன் எதுவும் பேச முடியாமல் மௌனமாக இருந்தான். எப்பொழுதும் எதையாவது பேசி கிண்டல் அடித்துக் கொண்டே இருப்பவன் இன்று அமைதியாக இருப்பதை பார்த்தாள் மலர். அது ஏன் என்று அவளுக்கு புரிந்தது. ஆனால் அவனின் மனம் மட்டும் அவளுக்கு புரியாமலே போனதுதான் நந்துவுக்கு மனதில் வருத்தம். பஸ் வந்தவுடன் பஸ்ஸில் ஏறினார்கள். அமைதியாக அவளையே பார்த்து கொண்டு வந்தான் நந்து. இதோ மலர் இறங்கும் இடம் வந்து விட்டது. நந்து மலரை சோகமாக பார்க்க, மலர் பஸ்ஸை விட்டு இறங்கி முதல் முறையாக நந்துவை முறைக்காமல் இலக்கமாக பார்த்தாள். அவனுக்கு ஏதோ அது ஆறுதலை தந்தது. பஸ் புறப்பட்டது. அதோடு அவர்கள் காலேஜ் காதல் பயணமும் முடிந்தது. 1 மாதம் போனது. அன்று ஞாயிற்றுக்கிழமை சுவாதி மலரின் வீட்டுக்கு வந்தாள். மலரை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்திருந்தார்கள். வீட்டில் உறவினர்கள் எல்லாம் கூடியிருந்தனர். சுவாதி மலர் இருக்கும் அறைக்கு வந்தாள். என்ன மலர், ரெடி ஆயிட்டியா என்று கேட்க, மலர் ரெடி ஆயிட்டேண்டி என்றாள். ஏண்டி, நான் உன்னை ஒன்னு கேட்டா கோவிச்சுக்க மாட்டியே என்றாள் சுவாதி. என்னடி கேளு. இப்போ உன்னை கட்டிக்க போறவன் உன் மேல இறக்கப்படாமல் கட்டிப்பான்னு நினைக்கிறியா? சுவாதி கேட்டவுடன் மலரிடம் எந்த வார்த்தையும் இல்லை. மௌனமாக இருந்தாள். இவன் மட்டும் என்ன உன் மனசை பார்த்து கட்டிக்க போறானா? சொல்லிடி என்றதும் உடனே மலர், எனக்கு சொல்ல தெரியலடி. ஏன் அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை நான் செஞ்சுத்தானே ஆகணும் அப்படின்னு சொன்னாள். முட்டாள் முட்டாள், உன் அம்மா அப்பா நந்துவை மட்டும் வேணான்னு சொல்ல போறாங்களா என்ன என்றதும் மீண்டும் மலரிடம் வார்த்தைகள் இல்லை. முதல் முறையாக அவள் கண்களில் இருந்து நந்துவிற்காக கண்ணீர் வந்தது. அது ஏன் என்று அவளால் சொல்ல முடியவில்லை. ஒருவேளை நந்துவை உள்ளுக்குள் அவளையே அறியாமல் அவளும் காதலிக்கிறாளோ? அவள் கண்களில் கண்ணீர் மட்டும் வந்து கொண்டிருந்தது. இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? 3 வருஷமா அவன் நாயாட்டம் உன் பின்னாடியே சுத்தினானே, அவனை நீ சட்டை செஞ்சியா? சுவாதி முடிப்பதற்குள், போதும் சும்மா இரு, ஏதாவது பேசி என்னை கஷ்டப்படுத்தாதே என்று சொல்லி தன் கண்களை துடைத்துக் கொண்டாள் மலர். ரெடியாமா? மலரின் அம்மா அழைத்து கொண்டு உள்ளே வர, மலர் உடனே காப்பி டம்ளருடன் மாப்பிள்ளை வீட்டார் முன் நின்றாள். மலர் தன் கட்டை காலை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு ஒரு கையில் காப்பி டம்ளருடன் மலர் வந்து கொண்டிருக்க, மாப்பிள்ளை அவளை பார்த்தார். இவளும் மாப்பிள்ளையை பார்த்துவிட்டு காப்பியை கொடுத்துவிட்டு உள்ளே சென்றாள். சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் கிளம்பினார்கள். ஊருக்கு போன பின்பு தகவல் அளிப்பதாக சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். 1 வாரம் போனது. மாப்பிள்ளை வீட்டிலிருந்து எந்த தகவலும் வரவில்லை. போன் செய்தாலும் அவர்கள் எடுக்கவில்லை. இதிலிருந்து மலரின் அம்மா அப்பாவிற்கு புரிந்துவிட்டது. சரி விடு என்று அடுத்த வரனை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படியே 4 வருடங்கள் போனது. நிறைய மாப்பிள்ளை வீட்டார்களும் வந்து மலரை பார்த்துவிட்டு போவார்கள். தகவல் அளிப்பதாக கூறிவிட்டு தொடர்பு கொண்டால் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க மலரின் மனம் வெறுத்து போனது.
இதோ மலரின் தங்கையும் படிப்பை முடித்து விட்டாள். தற்போது அவளுக்கும் வரன் பார்க்க வேண்டும். ஆனால் மலரின் தங்கை சரண்யா அவள் காலேஜில் படிக்கும் அரவிந்தை காதலித்தாள். இந்த விஷயம் மலரின் பெற்றோர்களுக்கு தெரிய வர வீட்டில் ஒரே பிரச்சனை. சரண்யா நான் அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அடம் பிடித்தாள். வீட்டில் எல்லோரும் பெரியவள் மலர் இருக்க உனக்கு எப்படி இப்ப உடனே திருமணம் செய்து வைக்க முடியும் என்று அவளை திட்டி தீர்த்தார்கள். அவளுக்கு கல்யாணம் எப்போ ஆகுமோ அது வரைக்கும் நான் காத்திருக்க முடியாது. அரவிந்த் அவங்க வீட்டுல சொல்லிட்டான். அவங்க நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவாங்க. அவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி மாதிரி கிடையாது. சரண்யா சுயநலமாக பேசினாள். மலரின் அம்மா சிவகாமி அழுவதை தவிர வேறு எதுவும் சொல்லவில்லை. மலர் சிவகாமியிடம், அம்மா விடுங்கள், எனக்காக தங்கையின் வாழ்க்கையை பாழாக்கி விடாதே. அவள் ஆசைப்பட்டவனுக்கே அவளை கட்டி வையுங்கள். என் கல்யாணம் எப்பொழுது நடக்குமோ நடக்கட்டும். எனக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை அம்மா என்று சிவகாமியிடம் சொல்ல சிவகாமி மௌனமாக இருந்தாள். இதோ சரண்யாவின் திருமண ஏற்பாடுகள் விரைவாக நடந்தன. இன்னும் 2 மாதத்தில் சரண்யாவின் திருமணம். சரண்யா தன் போனில் அரவிந்திடம் பேசிக் கொண்டிருக்க அங்கே வந்த மலர் காதில் விழுந்தது. அவளுக்கு அங்கு நிற்க ஒரு மாதிரி இருந்தது. உடனே உள்ளே சென்று ஒரு அறையில் பூட்டிக் கொண்டாள். அவள் மனம் ஏனோ அவள் வயதிற்கே உண்டான ஆசைகளால் தவித்துக் கொண்டிருந்தது. அங்கு இருந்த சாமி படத்தை பார்த்து அவள் மௌனமாக கண்ணீர் வடித்தாள். மலர் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் வேலைக்கு சேர்ந்தாள். தினமும் வேலைக்கு போனாலாவது இந்த மன உளைச்சலில் இருந்து விடுபட முடியும் என்று அவள் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். அப்போது ஒரு நாள் நந்தகோபாலனை பார்த்தாள். உடனே பார்க்காதது போல் திரும்பி நிற்க அவன் மலரை பார்த்து விட்டான். அவன் அவள் அருகில் வந்து புன்னகைத்தான். இவளுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் தன் தலையை கவிழ்த்தபடி நடந்து கொண்டிருந்தாள். அவன் பின்னாலேயே வந்து கொண்டிருந்தான். மலர் ஒரு நிமிஷம் என்றதும் சற்றே நின்றாள். அவன் ஓடி வந்து எப்படி இருக்க மலர் என்று கேட்க இவள் முகத்தை மேலே தூக்கி நல்லா இருக்கேன் நந்து, நீ எப்படி இருக்க என்றாள் மலர். நான் நன்றாக இருக்கிறேன் என்றான் நந்து. என்ன இந்த பக்கம் என்று அவன் கேட்க இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் தான் வேலை செய்கிறேன் என்றாள். அப்படியா, நான் அதோ பக்கத்தில் அங்கு சொந்தமாக ஆபீஸ் வைத்திருக்கிறேன் என்றான். அப்படியா என்றதும் சரி நான் வருகிறேன் என்று அவள் புறப்பட மலர் என்று அவன் குரல் தழுத்தழுத்தது. இவள் மெதுவாக திரும்பி பார்க்க ஒண்ணுமில்ல என்று அவன் மறுபடியும் மௌனமாயிருக்க இவள் அங்கிருந்து புறப்பட்டாள். மீண்டும் தொடங்கியது நந்துவின் காதல் பயணம். தினமும் மலர் வரும் வரை காத்திருப்பது, அவள் வந்த பின்பு அவளை பார்த்து விட்டு பின்புதான் ஆபீஸுக்கு போவது. இப்படியே 2 மாதங்கள் ஓடின. இவளும் நந்தகோபாலன் வந்து பேசினால் முன்பு போல் இல்லாமல் முகம் மலர்ந்து பேச செய்தாள். நல்ல நட்புடன் இருவரும் பழகி வந்தனர். சரி எனக்கு டைம் ஆகுது, நான் வருகிறேன் என்றாள் மலர். மலர் என்று வார்த்தையை மெதுவாக இழுத்தான் நந்து. அது வந்து இப்பொழுதும் என் மனதில் நீ மட்டும்தான் இருக்க. உன் சம்மதத்திற்காக நான் இன்னும் காத்துக்கிட்டிருக்கேன். உன் மனசு எப்ப மாறுதோ மாறட்டும், ஆனால் என் மனசு மட்டும் எப்பவும் மாறாது மலர் என்று சொல்லி நந்து அங்கிருந்து புறப்பட்டான். மறுநாள் மாலை சரண்யாவின் திருமண வரவேற்பு வீட்டில் அரங்கேறியது. தற்போது சுவாதி திருமணமாகி ஒரு குழந்தையுடன் அங்கு வந்திருந்தாள். என்ன மலர், அடுத்து உன்னுடைய கல்யாணம்தான். நீ கவலைப்படாதே, உன் மேல பரிதாபப்படாத ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பா உனக்கு கிடைப்பான் என்றதும் மலரின் கண்கள் மீண்டும் கண்ணீர் கசிந்தன. மலர், இப்படியே உன் மனத்தை பூட்டி வைத்திருந்தால் என்ன ஆகப் போகிறது? நந்து இன்னும் திருமணம் செய்யாமல் தான் இருக்கிறான். அது ஏன் என்று உனக்கு தெரியும். ஏன் அவனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் என்று சுவாதி கேட்க எனக்கு புரியவில்லை. அவனுக்கு சம்மதம் சொல்ல என்னால் முடியவில்லை. அது ஏன் என்று எனக்கே தெரியவில்லை. எனக்கு தெரியும், இத்தனை வருடமாக அவனை நிராகரித்தது உன் மனம் குற்ற உணர்ச்சியில் இருக்கிறது. அதுதான் காரணம். அவனை பிடித்து இருந்தும் அவனிடம் பேசாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம் என்றாள் சுவாதி. இருவரும் பேசிக் கொண்டிருக்க மலரின் அம்மா அங்கு வர, சுவாதி எப்படிமா இருக்க என்றாள். நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. எங்க அவ? இதோ இங்கத்தான் விளையாடிட்டு இருப்பா. சரி, நான் அப்புறம் பாத்துக்கிறேன் என்று அவள் அந்த அறையில் இருந்து புறப்பட்டாள். மலர் ஒரு தனி அறையில் சென்று
கதவை தாழ்பால் இட்டுக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். அங்கு சென்று கண்ணாடியில் அவளையே அவள் பார்த்து கொண்டிருந்தாள். சுவாதி சொன்னது உண்மைதான். என் முகத்தை கண்ணாடியில் பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை. நான் நந்துவை எந்த அளவிற்கு காயப்படுத்தி உள்ளேன் என்று அழுது தீர்த்தாள். சரண்யாவின் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. அவளை நல்லபடி மறுவீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். மறுநாள் காலை வழக்கம் போல் கம்ப்யூட்டர் சென்டருக்கு மலர் புறப்பட்டாள். வழியில் நந்துவை காண அவள் கண்கள் தேடிக்கொண்டிருந்தது. ஆனால் நந்தகோபாலன் அன்று வரவே இல்லை. 2 வாரங்கள் இப்படியே போனது. நந்தகோபாலன் அங்கு வரவே இல்லை. மலரின் கண்கள் நந்தகோபாலனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வேதனை அடைந்தது. தற்போது சுவாதி வீட்டுக்கு வந்து இருந்தாள். உடனே மலர் அவளிடம் சென்று, ஏய் சுவாதி, உன்னிடம் நந்துவின் போன் நம்பர் இருக்கு இல்ல? ஆமாம். அவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் அவன் 2 வாரமா ஆளையே காணோம்? கொஞ்சம் கேளு என்றதும், ஏன் அவனுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? நீ உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே என்று சுவாதி கடிந்து கொள்ள, சுவாதி ப்ளீஸ் டி, எனக்காக கேளுடி என்று மலர் கெஞ்சினாள். அது சுவாதி சற்றே சோகமான முகத்தை வைத்துக்கொண்டு, உன்கிட்ட எப்படி சொல்றது தெரியலடி, அதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன் என்று சொன்னதும், என்னடி சொல்லுடி. நந்து வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். என்ன ஆச்சுடி என்று மலர் பதைக்க, அந்த ஆக்சிடென்ட்ல அவன் கண் பார்வை போயிடுச்சாண்டி அப்படின்னு சுவாதி சொல்ல, மலர் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவள் கண்கள் மலைத்து போய் சுவாதியையே பார்த்து கொண்டிருந்தது. என்னடி சொல்ற? ஆமாண்டி, அவன் கண் பார்வை போயிடுச்சாம் அப்படின்னு சொல்லி சுவாதி கண் கலங்க, மலர் அப்படியே ஓ என்று அழுதாள். இப்ப ஏண்டி அழுவற? இப்ப உனக்கு சந்தோஷமா தானே இருக்கணும் என்று சுவாதி சொன்னதும், என்னடி சொல்ற? மலர் அவளை கோபமாய் திட்ட, நீதான் உன்னை யாரும் பரிதாபமா பார்க்க கூடாது அப்படின்னு நினைப்பியே. என் நிலைமையில் இருந்து பார்த்தாதான் என் கஷ்டம் புரியும்னு அடிக்கடி நீதானே சொல்லுவ. இப்போ அவனுக்கு கண்ணு போயிடுச்சு. இப்போ அவனை கூட எல்லாரும் பரிதாபமா தானே பார்ப்பாங்க. இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அதான் நீ சொல்றபடி உன் நிலைமை அவனுக்கும் வந்துடுச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சுவாதி கேட்க, மலர் அவளை ஓங்கி 2 அறை விட்டு அழ ஆரம்பித்து விட்டாள். இங்கிருந்து போடி, என்னை இன்னும் கஷ்டப்படுத்தாதே, இங்கிருந்து எழுந்து போ. மலர் அவளை கோபமாய் கத்த, சுவாதி அங்கிருந்து எழுந்து புறப்பட்டாள். அன்று இரவு முழுவதும் மலர் உறங்கவே இல்லை. அழுது அழுது அவள் முகமும் கண்களும் வீங்கி போயிருந்தது. மறுநாள் காலை வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பினாள். வெகுநேரம் மலர் நந்துவை எதிர்பார்த்து கொண்டே அங்கு நின்று இருக்க, கையில் ஒரு ஸ்டிக்குடன் நந்து வந்து கொண்டிருந்தான். இதை பார்த்த அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதனால் வரை கையில் ஒரு ஸ்டிக்குடன் அவள் நடந்து வந்து கொண்டிருக்க, இன்று நந்து அவ்வாறே வருவதைக் கண்டு அவளுக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. அவளையும் மீறி அவள் தெருவில் நிற்பதையும் அறியாமல் அவள் ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டாள். அங்கு இருப்பவர்கள் அனைவரும் என்ன ஆச்சு என்று மலரை பார்க்க, உடனே அவள் தன் கண்களை துடைத்து நந்துவிடம் நடந்து சென்றாள். நந்து, நந்து, என்னாச்சுடா உனக்கு என்று அவனை விசாரிக்க, அவன் மலரின் குரல் கேட்டுவிட்டு உடனே சந்தோஷம் அடைந்தான். அவன் மலர் என்றதும், என்ன ஆச்சு நந்து என்று அவள் கேட்க, ஒரு ஆக்சிடென்ட்ல என் கண் பார்வை போயிடுச்சு மலர் என்றான். மீண்டும் அழ ஆரம்பித்தாள். மலர், ஏய் எதுக்கு அழுவுற? மலர், விடு, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்றடா என்று மலர் கேட்டவுடன், பின்ன நீ அடிக்கடி சொல்லுவியே என்னோட கஷ்டம் எனக்குத்தான் தெரியும்னு. அப்ப நான் கடவுள் கிட்ட கேட்பேன், அவளோட கஷ்டத்தை எனக்கு கொடுங்க கடவுளே, அவளை சந்தோஷமா வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா இன்னைக்கு தான் எனக்கு புரியுது உன்னோட கஷ்டம் எவ்வளவு பெருசுன்னு அப்படின்னு அவன் சொன்னவுடன் மலர் மீண்டும் அழ ஆரம்பித்தாள். மலர், அழுவாத ப்ளீஸ். அவன் தன் கைகளை துளாவி துளாவி மலரை தேடிக்கொண்டிருக்க, மலர் அவன் அருகில் வந்து அவன் கைகளை பிடித்து கொண்டாள். என்னை மன்னித்து விடு நந்து, நான் உன் மனதை புரிந்து கொள்ளவே இல்லை, என்னை மன்னித்து விடு என்று அவள் அழுக, நீ என்ன மலர் பண்ணுவ? எனக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கணும்னு இருக்கு, நடந்துருச்சு, விடு என்று சொல்லி ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டு அந்த சாலையை கடந்தனர்.
நந்துவை ஆபீஸில் விட்டுவிட்டு அவளும் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனாள். மீண்டும் சாயங்காலமானதும் இருவரும் சந்தித்தார்கள். இப்படியே 1 மாதம் கழிந்தது. மலரின் மனதில் மெதுவாக தடம் பதித்தது காதல். ஒவ்வொரு நாளும் நந்துவை சந்தித்து பேசி வருவதை அவள் இன்பமாக கருதினாள். அன்று காலை வழக்கம் போல் அவனுக்காக காத்திருந்தாள். நந்து வந்து கொண்டிருந்தான். ஹாய் நந்து என்று அவனிடம் பேசிக்கொண்டே சாலையை கடக்க முயற்சித்த போது நந்துவின் ஸ்டிக் தடுமாறி அவன் கீழே விழ அவனை விழாமல் பிடித்துக் கொண்டாள் மலர். அவனை தன் தோள்களில் ஒரு பக்கமாக தாங்கிக் கொண்டு மெதுவாக சாலையை கடந்தாள். அப்போது அவளின் முகத்தில் சந்தோஷம், அவன் முகத்தில் புன்சிரிப்பு. இருவரின் மனதும் காதலை உணர்ந்து கொண்டிருந்தது. ரகசியமாய் ரகசியமாய் புன்னகைத்தால் பொருள் என்னவோ, சொல்ல துடிக்கும் வார்த்தைக்கு இறங்கும் தொண்டை குழிக்குள் ஊசி இறங்கும், இலை வடிவில் இதயம் இருக்கும் மலை வடிவில் அதுவும் கணக்கும், சிரித்து சிரித்து சிறையிலே சிக்கிக்கொள்ள அடம் பிடிக்கும். வழக்கம் போல் மலர் நந்துவிற்காக காத்திருக்க நந்து காரில் வந்து இறங்கினான். அதை பார்த்த மலர், என்ன நந்து, எங்கேயாவது வெளியே போகிறாயா என்றதும், நான் மட்டும் போகல, நாம 2 பேரும் தான் போக போறோம், வா நந்து சொல்ல, உடனே மலர், நாம 2 பேருமா, எங்க என்று கேட்க, அது சஸ்பென்ஸ் என்றான் நந்து. நான் கம்ப்யூட்டர் சென்டரில் லீவு கூட சொல்லல என்றதும், அதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் என்றான் நந்து. என்னடா சொல்ற? மலர், நீ கொஞ்ச நேரம் அமைதியா வா, அது போதும் என்று சொல்லி டிரைவரிடம், அண்ணா விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க என்றான் நந்து. சரிப்பா என்று கார் புறப்பட்டது. மலரை அழைத்து கொண்டு விஜய் ஹாஸ்பிட்டல் உள்ளே சென்றான் நந்து. அங்கு சென்று ஒரு அறையில் மலரை அழைத்து சென்றான். அங்கு, வாங்க நந்து, டாக்டர் அழைக்க அவர் குரல் கேட்டதும், டாக்டர், இவங்கத்தான் மலர் என்றான் நந்து. உடனே டாக்டர் லேசான புன்னகையுடன், வாமா, இப்படி வந்து உட்காரு என்று அவளை அழைக்க அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன நந்து இது என்று அவனை கேட்க, போய் அங்க உட்காரு என்றான் நந்து. டாக்டர் அவள் சிறிய வளர்ச்சியில்லா காலை எடுத்து டேபிள் மீது வைக்க சொன்னார். அவளுக்கு எதுவும் புரியாமல் அவளும் டேபிளில் காலை தூக்கி வைத்தாள். அப்போது அந்த டாக்டர் ஒரு செயற்கை காலை அவள் காலில் பொருத்தினார். அதை பார்த்த மலருக்கு அதிர்ச்சியாய் இருந்தது. நந்து, என்ன இது என்று கேட்க, இனிமே நீ ஸ்டிக் இல்லாமல் நடக்கலாம் என்றான் நந்து. அவளுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. கண்கலங்கி நந்துவை பார்த்தாள். அவன் ஒரு ஸ்டிக்குடன் ஓரமாக நின்றிருந்தான். இவளுக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை. டாக்டர் இவளை பார்த்து, மலர், இப்ப எழுந்து நடங்க என்றதும் அவள் முதல் முறையாக தன் 2 கால்களையும் ஊன்றி நேராக நின்றாள். மலர், அப்படியே மெதுவாக நடங்க என்றார் டாக்டர். மெதுவாக ஒரு அடியாக எடுத்து வைத்தாள். அவள் தற்போது யாருடைய துணையும் இன்றி தானாக நடந்தாள். என்ன டாக்டர், மலர் நடக்கிறாங்களா என்று நந்து டாக்டரிடம் கேட்க, உடனே டாக்டரும், சூப்பரா நடக்கிறாங்க என்றார். மலர் நடந்து வந்து நந்துவை அணைத்து கொண்டாள். அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் பெருகியது. ஏய் மலர், என்ன இது, சின்ன குழந்தை போல என்று அவளை ஆறுதல் செய்தான். ஆனாலும் அவள் அழுகை நிற்கவில்லை. இதோ மீண்டும் காரில் ஏறி மலரின் வீட்டிற்கு வந்தார்கள். மலர் மெதுவாக காரில் இருந்து இறங்கி வருவதை பார்த்த அவளின் அம்மா உள்ளே இருந்து ஓடி வந்தாள். மலர், மலர், எப்படி, நீயா நடக்கிறது? ஆச்சரியத்தில் மலரை அணைத்துக் கொள்ள மலர் மீண்டும் கண் கலங்க ஆரம்பித்தாள். மலரின் தந்தை பார்த்து மிகவும் ஆனந்தமடைந்தார். மலர் நந்துவை அவர்களுக்கு அறிமுகம் செய்துவிட்டு நடந்தவை எல்லாவற்றையும் சொன்னாள். மலரின் பெற்றோர்கள் நந்துவிற்கு நன்றி கூறினார்கள். சில நாட்கள் கழித்து அவர்களின் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் அரங்கேறியது. நந்தகோபாலன் மலர்விழி திருமணம். இவர்களின் காலேஜ் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் திருமணத்திற்கு வந்து கொண்டிருந்தனர். வீடே கலகலப்பாக இருந்தது. காலையில் முகூர்த்தம். இரவு நந்து மலரும் போனில் உரையாடிக் கொண்டிருந்தனர். சுவாதி மலரை கிண்டலடித்துக் கொண்டிருந்தாள். மலருடன் படித்த மாணவி ராணி திருமணத்திற்கு வந்திருந்தாள். அவள் வேறு குரூப், ஆனாலும் அவர்கள் கல்லூரியில் படிக்கும் நந்துவை ஒரு தலையாக காதலித்தாள். தற்போது அவள் ஒரு டாக்டர். ஏனோ மலர் ராணியுடனே திரிந்து கொண்டிருந்தாள். சுவாதிக்கு வியப்பாக இருந்தது.
எப்பொழுதும் ராணி உடனே இருக்கிறாளே என்று தன்னை மறந்து விட்டாள் என்று சுவாதிக்கு சற்று கோபமும் வந்தது. திருமண ஏற்பாடுகள் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. அன்று இரவு நந்து சுவாதியிடம் தனியாக பேசிக் கொண்டிருந்தான். அவன் அழுது கொண்டிருப்பதை தூரத்திலிருந்து கவனித்த ராணி அவர்கள் அருகில் வந்து, என்ன 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நந்து எதுக்கு நீ அழுத மாதிரி இருக்க என்று கேட்க, ஒன்றுமில்லை என்று சமாளித்தான் நந்து. மலர் எங்கே என்று நந்து கேட்க, அவள் அறையில் அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். சரி, உறங்கட்டும் உறங்கட்டும், காலையில் முகூர்த்தம் என்று சொல்லி நந்துவும் அவன் அறையை நோக்கி நடந்தான். சுவாதி ராணியை பார்த்து எதுவும் பேசாமல் அவளும் அங்கிருந்து சென்றாள். ஏதோ ஒரு சந்தேகத்துடனே ராணியும் அங்கிருந்து நடந்தாள். மறுநாள் காலை முகூர்த்தம். மணமேடைக்கு அழகாய் வந்து கொண்டிருந்தாள் மலர். தன் கட்டைக்கால் அவளுக்கு தன் ஊனத்தை உடைத்து எறிந்தது. அவள் யாருடைய பற்றுதலும் இன்றி தானாக நடந்து வந்து கொண்டிருக்க மலரின் அம்மா அப்பா இருவரும் அவளை வியப்பாக பார்த்தார்கள். ஆனால் ராணி மட்டும் பக்கத்தில் அவளை பிடித்து கொண்டு மணப்பெண் தோழியாக அவளுடன் நடந்து வந்தாள். சுவாதி இதை பார்த்தாள். மலர் நடந்து வந்து நந்துவின் அருகில் அமர நந்துவின் முகம் மட்டும் ஏதோ வாட்டமாகவே இருந்தது. ஐயர் மந்திரத்தை ஒலிக்க இதோ தற்போது தாலியை எடுத்துக்கொண்டு எல்லோரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி வந்தாள் சுவாதி. நந்துவிடம் தாலியை நீட்டினார் ஐயர். அவன் அதை எடுக்காமல் அப்படியே யோசித்துக் கொண்டிருக்க, ஏம்பா தாலியை எடு என்று ஐயர் குரல் கொடுக்க அவன் மாலையை கழற்றி கீழே வைத்துவிட்டு எழுந்தான். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஏன் இப்படி செய்கிறார் என்று மீண்டும் ஐயர் குரல் கொடுத்தார். தாலி கட்டுற நேரத்துல எழுந்திருக்க கூடாது, உட்காருப்பா என்றதும் நந்து கேட்காமல், மலர், நான் உன்னிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும், வா என்று அவன் அறைக்கு ஸ்டிக்குடன் வேகமாக நடந்தான். மலர் மணமேடையில் இருந்து எழுந்து ராணியை தேடி ராணி என்று குரல் கொடுத்தாள். ராணி அவள் அருகில் வந்ததும், என்ன ஆச்சு நந்துவிற்கு என்று கேட்டு, வா போகலாம் என்று சொல்லி ராணியை அழைத்து கொண்டு நந்துவின் அறைக்கு சென்றாள். சுவாதிக்கு ஏன் இவள் இப்படி செய்கிறாள், ஏன் ராணி உடனே சுத்துகிறாள் என்று புரியாமல் அவளும் பின்னாடியே சென்றாள். அங்கு நந்தகோபாலன் இருக்கும் அறையின் முன் வந்தனர். நான் மலரிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும், நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கள் என்று சொன்னதும் ராணியும் சுவாதியும் வெளியிலே நடந்தார்கள். மலர் குழப்பத்துடன் அங்கே நின்று கொண்டிருக்க நந்தகோபாலன் மலரை பார்த்து, மலர், என்னை மன்னித்து விடு, என் மனம் குற்ற உணர்ச்சியால் குத்துகிறது என்றான். என்ன சொல்ற நந்து, எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றதும், இல்லை மலர், நான் உன்னை ஏமாற்றி விட்டேன், என்னை மன்னித்து விடு என்றான் நந்து. என்ன சொல்ற, புரிகிற மாதிரி சொல்லு என்று மலர் சொல்ல அவன் அழுதான். எதற்காக அழுகிற என்று ஒரு அடி எடுத்து வைத்தவள் அங்கு இருக்கும் மேஜையில் இடித்துக்கொண்டு தடுமாறி கீழே விழ நந்தகோபாலன் அவளை தாங்கி பிடித்து கொண்டான். பார்த்து பார்த்து, நிதானமா, கீழே பார்த்து வர மாட்டியா என்று அவளை அப்படியே தன்னுடன் அணைத்து கொண்டான். இறுக்கமாக பிடித்து கொண்டு, என்னை மன்னிச்சிடு மலர், என்னை மன்னிச்சிடு என்று சொல்ல, நீ என்ன சொல்ற, நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும், நீ என்ன தப்பு செஞ்ச மலர் கேட்க, இல்ல மலர், நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன், எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நந்து அழுவ மலருக்கு அது பேரதிர்ச்சியாய் இருந்தது. அவள் முகம் முழுவதும் குழப்பமும் கோபமும் கொந்தளித்தது. என்னை மன்னிச்சிடு மலர், நீ கடைசி வரைக்கும் என்னை எங்க ஏத்துக்க மாட்டியோன்னு பயத்துலதான் நான் இப்படி பொய் சொல்லிட்டேன். அப்பத்தான் நீ என்னை ஏத்துப்பன்னு நான் நினைச்சேன். அதனால தான் சுவாதியை விட்டு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் என்று பொய் சொல்ல சொன்னேன். உன்ன மாதிரி நானும் காலை உடைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா முடியலையே. உன்னை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும் இல்ல, அதுக்கு என் உடம்புல தெம்பு வேணாமா? அதனால தான் யோசிச்சேன் என்ன பண்றதுன்னு. மற்ற ஏதாவது சொன்னா நீ கண்டுபிடிச்சிடுவ, அதனால தான் எனக்கு கண் பார்வை தெரியலன்னு பொய் சொன்னேன். நீயும் அதை நம்பி என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட. இருந்தாலும் உனக்கு இந்த பொய்ய சொல்லிட்டு உன் கழுத்துல தாலி கட்ட எனக்கு மனசு வரல மலர். நீ என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, இந்த உண்மைய உன்கிட்ட சொல்லிடணும்னு தான் நேத்துல இருந்து நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் மலர். என்னை நீ ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம போனாலும் சரி, ஆனா நான் உன்னை மனப்பூர்வமாக விரும்பினது உண்மைதான். அதை மட்டும் நீ சந்தேகப்பட்டுடாத மலர். இந்த ஒரு பொய்ய உன் கூட எப்படியாவது சேரணும் என்ற ஆசைக்காகத்தான் சொன்னேன். மற்றபடி என்னை நீ தப்பா நினைக்காத ப்ளீஸ் மலர் என்று அவளை பிடித்து கொண்டு ஓவென அழுதான் நந்து. மலரின் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அவளால் பேச முடியவில்லை.
பாவம், அவள் என்ன செய்வாள்? நந்து, உனக்கு கண் பார்வை இருக்குன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா, இல்ல அந்த கடவுள் என்னை இந்த நிலைமைக்கு தள்ளிட்டார் என்று நினைத்து வருத்தப்படுறதா? எனக்கு ஒன்னும் புரியல. மலர் அழுக. என்ன சொல்ற மலர்? நந்து கேட்க, உடனே மலர், உனக்கு கண் பார்வை இருக்கிறது நினைச்சு எனக்கு சந்தோஷம் தாண்டா. நீ கண் இல்லாம கஷ்டப்படுறத பார்த்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உன்னை காதலிக்க ஆரம்பிச்சதிலிருந்து உன்னோட கஷ்டத்தை பார்த்து நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது. அப்பதான் உன்னோட அந்த 3 வருஷ காதலும் எனக்கு புரிந்தது. என்னை பார்த்து நீயும் அப்படித்தானே கஷ்டப்பட்டு இருப்ப. அப்பதான் நான் நினைச்சேன், உன்னுடைய இந்த குறைய அந்த கடவுள் எனக்கு தரக்கூடாதா என்று. அப்படின்னு மலர் சொல்லி அழ, சீ முட்டாள், சும்மா இரு. சும்மா ஒரு வாய் பேச்சுக்கு கூட நீ அப்படி சொல்லாத. இனிமேல் நமக்கு எந்த குறையும் இருக்காது. நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம வாழ்க்கையில இனி ஜெயிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. உன்கிட்ட இருக்கிற அந்த கால் தானே உனக்கு குறை. இப்போ இந்த கட்டக்கால் வந்த உடனே உன்கிட்ட குறையே இல்ல பாத்தியா? இனி வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்க போறோம். இந்த உலகத்துல நம்ம பார்த்து ரசிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நம்ம சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நந்தகோபால் சொல்லி கொண்டே இருக்க அவள் ஓவென அழ ஆரம்பித்து விட்டாள். மலர், எதுக்கு அழுவுற? எதுக்கு அழுவுற? என்ன ஆச்சு மலர் என்று அவன் கேட்க, ஆமா, நம்ம பார்த்து ரசிக்க நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அது உன்னால மட்டும்தான் முடியும், என்னால முடியாது நந்து என்று அவள் சொல்ல அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன மலர் சொல்ற? அவன் பிடியில் இருந்து லேசாக விலகியவள் தட்டு தடுமாறி கீழே விட மறுபடியும் அவளை பிடித்து கொண்டான் நந்து. என்ன மலர், ஏன் இப்படி கீழே விழுந்துகிட்டே இருக்க என்றதும், கண்ணு தெரியலன்னா கீழே விழத்தானே செய்வாங்க அப்படின்னு மலர் சொல்ல நந்துவுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. என்ன மலர் சொல்ற? கண்ணு தெரியலையா என்று கேட்டவுடன், ஆமாம் நந்து, நான் தான் என் கண்ணுல அரளி விதைய அரைச்சு ஊத்திக்கிட்டேன். அதனுடைய பாதிப்பால என் கண்ணு ரெண்டும் சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்ல நந்துவிற்கு இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. என்ன மலர் சொல்ற? என்ன சொல்ற? உண்மைத்தான் சொல்றியா? அவளை உலுக்கிவிட, ஆமாம் நந்து, என் நந்துவுக்கு இப்படி பார்வையில குறை வச்சுட்டு எனக்கு மட்டும் காலை ஏன் கொடுத்த கடவுளே, இந்த கட்டக்கால் வந்த உடனே என்கிட்ட குறை இல்லாத மாதிரியே இருந்துச்சு. ஆனா உன்னுடைய குறை என்ன ரொம்ப காயப்படுத்துச்சு. அதனால தான் எனக்கும் கண்ணு தெரியக்கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டேன் மலர் சொல்ல நந்தகோபாலன், ஐயோ நான் பாவி, நான் பாவி, நான் இப்படி பொய் சொல்லி உன் கண்களை பறிச்சிட்டேனே, ஐயோ நான் என்ன செய்வேன்? அவன் தலையில் அடித்து கொண்டு அழ மலர் அவனை தேடி தேடி தட்டு தடுமாறி கொண்டிருந்தாள். அவன் மீண்டும் அவள் அருகில் ஓடி வந்து, மலர் விழுந்து விடாதே என்று அவளை பிடித்து கொண்டு, என்னை மன்னித்து விடு மலர், என்னால தான் உனக்கு இப்ப இந்த நிலைமை, என்னை மன்னிச்சிடு என்று அழுதான். உடனே மலர், நீதான் என்னை மன்னிக்கணும். இனி காலம் பூரா இந்த நொண்டியையும் குருடியையும் வச்சுக்கிட்டு நீதான் கஷ்டப்பட போற அப்படின்னு சொல்ல, ஐயோ மலர், ஏன் மலர் இப்படி பண்ண? எதுக்காக பண்ண? எனக்கு கண்ணு தெரியலன்னா நீயும் கண்ணு அழிச்சுப்பியா? என்ன மலர் இது அப்படின்னு அவன் மலரை இறுக்கமாக பிடித்து கொண்டு அழுது கொண்டிருக்க வெளியில் சத்தம் கேட்டு அனைவரும் கூடிவிட்டனர். கதவு ஓரமாக நின்று கொண்டிருந்த ராணியும் சுவாதியும் இதை கேட்டு அழுது கொண்டிருந்தனர். உடனே ராணி சுவாதியிடம், மலர் அவசரமாக மருத்துவமனைக்கு வந்தபோது அவள் கண்களில் சுத்தமாக பார்க்கும் திறன் போயிருந்தது. நான் தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். புத்திமதி சொல்லி அவளை வீட்டிலே கூட்டி வந்து விட்டேன். மறுநாள் காலை அவள் எனக்கு போன் செய்யும் போது என் பார்வை சுத்தமாக போய்விட்டது என்று சொன்னாள். இதை யாருக்கும் சொல்லிவிடக்கூடாது என்றும் சொன்னாள். அதனால்தான் நான் அவளுடனே இருந்தேன். இதை கேட்ட சுவாதி அழுது கொண்டிருந்தாள். இவளுக்கு என்ன பைத்தியமா? இவள் சொல்லுவாளே பெரிய இவளாட்டோ, காதல் என்பது பரிதாபத்தை பார்த்து வரக்கூடாதுன்னு. இப்போ இவ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா? அவனுக்கு கண்ணு தெரியலன்னா இவளும் அவளோட கண்ணு அழிச்சுப்பாளா? இதுக்கு பேருதான் காதலா? சுவாதி கோபத்தில் கொந்தளித்து கொண்டே உள்ளே வந்தாள். மலரை பிடித்து 2 அறை விட்டாள். உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க என்று அவளை திட்டு கொண்டிருக்க நந்தகோபால், அவளை விடு சுவாதி, அவளை எதுவும் சொல்லாதே. அவள் பண்ண தப்புக்கு நான் தான் காரணம், நான் தான் பாவி என்று அருகில் இருக்கும் பாட்டிலை எடுத்து உடைத்து, அவள் பார்க்காத இந்த உலகத்தை நானும் பார்க்க விரும்பல
என்று தன் கண்களை குத்திக் கொள்ள முயல சுவாதியும் ராணியும் அவன் கையை பிடித்து கொண்டனர். அங்கு இருக்கும் அனைவரும் அவனை தடுக்க அவன் யாருக்கும் அடங்கவில்லை. உடனே மலர், நந்து, நந்து, என்னை மன்னித்து விடு ப்ளீஸ். நீ இப்படி செய்யாதே. நீயும் உன் கண்களை இழந்தால் என்னை யாரு பார்த்து கொள்வது? ப்ளீஸ் நந்து, ப்ளீஸ் என்று தடுமாறி கீழே விழ நந்து ஓடி வந்து அவளை பிடித்துக் கொள்கிறான். நான் இருக்கேன் மலர், உனக்கு நான் இருக்கேன். உனக்கு கண்ணுக்கு கண்ணாக நான் இருப்பேன் மலர். அவளை பிடித்து கொள்ள சுவாதி அருகில் வந்து, ஏண்டா உங்க 2 பேருக்கும் மூளை குழம்பிடுச்சா? ஏன் இப்படி பண்றீங்க? உங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நீங்க சேரணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இன்னைக்கு உங்க கல்யாணம்னு நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். ஏண்டா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? சுவாதி அழ நந்து அவள் அருகில் வந்து, நான் இப்படி ஒரு பொய்யை சொல்லாமல் போனால் என் மலருக்கு கண்கள் இருந்திருக்கும். நான் அவள் வாழ்க்கையை பாழாக்கி விட்டேன் சுவாதி என்று அவன் அழ, இல்லை சுவாதி, நான் தான் முட்டாள், இப்படி செய்து விட்டேன். அவன் மேல எந்த தப்பும் இல்லை சுவாதி. நீ அழாதே நந்து என்று சொல்லி மலரும் அழுக அங்கு கூடியிருந்த அனைவரும் அழுதுவிட்டனர். அந்த மண்டபத்தில் இருந்த ஒவ்வொருவர் கண்ணிலும் துக்கம் மட்டுமே இருந்தது. மலரை மெதுவாக அழைத்து வந்து மணமேடையில் அமர வைத்தனர். நந்தகோபாலன் அவள் கழுத்தில் தாலி கட்டினான். அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் காதலை பார்த்து அங்கு அனைவரும் வியந்தனர். இதோ அவர்களின் தேனிலவு பயணம் ஆரம்பித்தது. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், 6 கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், 6 கடல் நான் பார்க்கிறேன். கண்ணால எதையோ காணாத இவதா கண்ணீரை பார்த்தேனே. இனி என்னோட அழக பொன்னான உலக உன்னால பார்ப்பேனே. மலரின் பார்வை இப்படியே இருக்கப் போவதில்லை. கண்டிப்பாக நந்துவும் அவளை இப்படியே விட்டுவிட மாட்டான். கூடிய விரைவில் நல்ல மருத்துவரிடம் அவள் கண்களை காண்பித்து அவளுக்கு பார்வை கிடைக்க செய்யத்தான் போகிறான். மலரும் தன் கண்கள் மீண்டும் வந்தவுடன் அழகான அந்த வாழ்க்கையை நந்துவுடன் சேர்ந்து காதலோடு வாழத்தான் போகிறாள். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் பாசம் அவர்களை 100 ஆண்டு வரை வாழ வைக்கத்தான் போகிறது. நன்றி. என்றும் நட்புடன், ஹேமலதா தனசேகர்.